அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, துபாய், கத்தார் போன்ற அரபு நாடுகளில் படு விமர்சையாக கொண்டாடப்படும் ஈதுல் அதா எனும் பக்ரீத் பண்டிகை மன்னர் மற்றும் இளவரசரின் வாழ்த்துக்கள். அடுத்து வேகம் எடுக்கும் கொரோனா வைரஸ் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அறிவித்துள்ளது. பொது இடங்களில் மாஸ்க் லாசிம் கட்டாயம். அடுத்து இந்தியன் பாஸ்போர்ட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். அடுத்து ஏர்போர்ட் பயணிகளுக்கான மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத், சவுதி அரேபியா, துபாய், கத்தார், ஒமன் ஆகிய அரபு நாடுகளில் இன்று ஈதுல் அதா என்னும் பக்ரீத் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குவைத்துடைய மன்னர் மற்றும் இளவரசர் அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத் முழுவதிலும் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் 57 இடங்களில் பெருநாள் தொழுகை சரியாக 5:03 மணிக்கு தொழ வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். குவைத்தில் ரம்ஜான் பக்ரீத் பண்டிகை வந்தாலே குவைத்திகளுக்கு தான் கொண்டாட்டம். ஏன்னா அவங்க எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமாக ஈத் பெருநாளை கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம போன்ற அஜ்னபிகளான வெளிநாட்டவர்களுக்கு தான் இந்த சந்தோஷம் முழுமையாக கிடைப்பதில்லை. ஃபோனில் தாங்க எல்லா வருஷமும் பெருநாள் பண்டிகை கொண்டாடுறோம். ஊருக்கு போய் ரம்ஜான் பக்ரீத்தை கொண்டாடணும்னு நினைத்தா ஃப்ளைட் டிக்கெட் 5 மடங்கு அதிகமாக உள்ளது. அதுக்கு பயந்தே ஊருக்கு போக முடியல. குவைத்துக்கு வேலைக்கு வந்துட்டு அவ்வளோதாங்க. வயசார வரைக்கும் இங்கேயே தான் குபுசு சமூன்னு சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறோம் இந்த முறை தான் நமக்கு கடைசி, அடுத்த முறை ஊருக்கு போனால் ரிட்டர்ன் குவைத்துக்கே வரக்கூடாதுன்னு. ஆனால் என்ன செய்யுது, ஊருக்கு போனால் 2 மாதம் 3 மாதத்தில் கையில் இருக்கிற காசெல்லாம் காலியாகி ரிட்டர்ன் ஆனால் ஈஜி குவைத்துன்னு குவைத்துக்கு ஃப்ளைட் ஏறிட்டோம். இதுதாங்க 100% உள்ளவர்களின் மனநிலை. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது போன்ற நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. டாப்பிக்கை விட்டு வேறு டாபிக் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நியூஸுடைய டாபிக் வருவோம். அடுத்த தகவல், சிங்கப்பூர், ஹாங்காங்கில் பரவி வரும் புதிய வகை ஒமிக்ரான் கொரோனா வைரஸின் NB1.8.1 தற்போது இந்தியாவிலும் பரவ வேகமெடுத்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி மொத்தம் 4866 பேர் இந்த புதிய வகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 7 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தெரிவித்துள்ளது. அதிகமாக கொரோனா வைரஸ் பரவக்கூடிய மாநிலமாக தற்போது கேரளா உள்ளது. கேரளாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1487 கேசுகள் பதிவாகி உள்ளது. கேரளாவுக்கு அடுத்து மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா மற்றும் கடைசியாக தமிழ்நாடு உள்ளது. தமிழ்நாட்டில் 213 பேர் இந்த புதிய வகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல் வயதானவர்கள், இணைய நோய் உள்ளவர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்திலிருந்து லீவுக்கு ஊருக்கு போகும் நம்ம ஆளுங்க ஏர்போர்ட்டில் மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள். கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள். சென்னையில் இப்போ பலர் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல அரசு மருத்துவமனைகளில் கொரோனா வார்டுகள் எனும் தனியாக வார்டுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மறுபடியும் லாக்டவுன், குவாரண்டைன் வந்துவிடுமோ என்ற அச்சம் எழத்தான் செய்கிறது. அதுபோல குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இதுவரை கொரோனா வைரஸ் தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நம்முடைய சேஃப்டிக்கும் மற்றவருடைய சேஃப்டிக்கும் ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் மாஸ்க் அணிந்து கொள்வது பாதுகாப்பானது. அடுத்து பாஸ்போர்ட் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான தகவல். இந்தியன் பாஸ்போர்ட்ல இப்ப புதிய அப்டேட் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அதாவது பாஸ்போர்ட்ல ஸ்பவுஸ், அதாவது மனைவியின் பெயரை ஆட் செய்வதற்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இனி கட்டாயம் கிடையாது. மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாமலே இனிமேல் பாஸ்போர்ட்ல மனைவியின் பெயரை சேர்க்க முடியும். மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக அனெக்சர் ஜே என்ற செல்ஃப் ரெகுலேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்துள்ள புகைப்படம், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் மற்றும் கணவன் மனைவி ஆகிய இருவரின் கையெழுத்து இவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும் மனைவியுடைய பெயரை கணவன் தன் பாஸ்போர்ட்ல சேர்க்க முடியும். அதுபோல இனி வரும் பாஸ்போர்ட்ல சிப் பொருந்திய பாஸ்போர்ட் தான் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் என இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இனி யாரும் பாஸ்போர்ட்ல ஃபோர்ஜரி செய்ய முடியாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் தங்களுடைய மனைவி பெயரை பாஸ்போர்ட்ல சேர்த்து விட்டீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,800 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 49 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,000 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 62 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 13,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 50 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,200 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 54 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 43 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 51 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 970 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 325 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 559 ஃபில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அது மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.